வணக்கம். எட்டாவது கிரகமான ராகுபவனை பற்றி இங்கே நாம் விளக்க இருக்கின்றோம். ராகு பகவான் ஒரு பெண் கிரகமாக இருக்கின்றார். வெளிர் கருப்பு நிறம் கொண்டவர், தென்மேற்கு திசைக்குரியவர், தாய்வழி பாட்டன். அவர் ராகுடைய காரகத்துவம் சன்னியாசி ஆகுதல், தொத்து வியாதி, வஞ்சகம், சிறைப்படுதல், வெளிநாட்டு வாசம், இதெல்லாம் காரகத்துவம். காரகத்துவம் என்பது இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ராகுனுடைய காரகத்துவமாக கருதப்படுகிறது. இந்த அவருடைய காரகத்துவம் என்பது அவர் என்ன செய்வார், எங்கு இருக்கலாம் என்பதெல்லாம். இப்போ ராகு என்றால் வெளிநாட்டு வாசம், மறைந்திருந்து செய்தல், மறைந்து வாழல், சிறைப்படல், கரும்பாம்பால் பாதிக்கப்படுதல், பாம்பாட்டியாக ராகுனுடைய காரகத்துவம் பாம்பாட்டியாக இருப்பவங்க அவருடைய காரகத்துவம் தான். விஷம் அருந்துதல், தோல்வியாதி, திருடுதல், திருட்டு கொடுத்தல், திருடுவார் அல்லது திருட்டு கொடுப்பார், சாதி மாறல், சாதி மாறி திருமணம் செய்தல், விதவை பெண் சேர்க்கை, அருவருப்பான பெண்களை விரும்புதல், வாயு தொல்லை, குஷ்டநோய் ஆகியவற்றுக்கு காரகத்துவம் உடையவர் ராகு பகவான். குறிப்பிட்டு சொல்லப்போனால் ராகு பகவான் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற இடங்களிலே இருக்கின்ற பொழுது அவர் நல்ல விஷயங்களைத்தான் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கின்றன. அது ஆதிபத்தியம் என்ற அடிப்படையில் அது வந்துவிடும். இது நாம் சொல்வது காரகத்துவம் என்ற அடிப்படையிலே ராகு பகவான் திசையோ இதில் நடப்பவர்கள் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது, காளியம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு. உளுந்துகளை நவதானியங்களில் உளுந்து தானமாக செய்து தன்னுடைய நிறைகுறைகளை சரி செய்து கொள்ள முடியும் என்றுதான் சோதனை கூறுகின்றனர். வாழ்க வளமுடன்.